ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த நாளும் நல்ல நாள், ஒவ்வொரு நாளும் நல்ல நாள். கர்த்தர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிற நாள். நீங்கள் கடந்ததை நினச்சி கவலைப்பட வேண்டாம். தேவன் வருகிற எல்லா நாட்களிலும் உங்களை பாதுகாத்து உங்களை உயர்த்துவார். சூழ்நிலைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார். கர்த்தருடைய வசனம் உங்களை தேற்றும். இன்றைக்கும் அந்த வார்த்தை உங்களை வழிநடத்தி செல்லும். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். பைபிளில் ஆபிரகாம் என்ற மனுஷன் இருக்கிறார். அவரோடு கூட அவருடைய அண்ணன் மகன் லோத்து அவனும் கூட இருக்கிறான். 2 பேரும் மெய்ப்பர்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த மெய்ப்பர்களுக்கு இடையே சண்டை வந்துச்சு, பிரச்சனை, வாக்குவாதம் வந்துச்சு. அதனால ஆபிரகாம் சொல்றாரு, லோத்து நீ எந்த திசையில போறியோ போ, நீ எதை டிசைட் பண்றியோ அதற்கு ஆப்போசிட்டான டைரக்ஷன்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லோத்துக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறாரு. ஆபிரகாமுக்குரிய இடம்தான், அவனுடைய அதிகாரம் தான், அவன் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் லோத்தினிடம் நீ எந்த இடத்துல போகணுமோ, எதை சூஸ் பண்ணுறியோ அதை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது லோத்து செழிப்பான இடத்த, ஆரோக்கியமான இடத்த, நீர்வளம் நிறைந்த இடத்தை தெரிந்து கொண்டு அந்த திசையில் போய்விடுகிறான். அவன் பிரிந்து போன பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, நீ இருக்கிற இடத்தை பார்க்காத, நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறியோ அதை பார்க்காத, நீ இருக்கும் இடத்திலிருந்து நோக்கிப்பார் அப்படின்னு சொல்கிறார். வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார் என்று தேவன் சொல்கிறார். God tells you today, just look beyond. Do not see where you are, just look from where you are. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க என்பதை பார்க்க வேண்டாம். இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நீங்கள் பார்க்க வேண்டும். Look beyond your problems. Look beyond your sickness. Look beyond your failures. இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் நோக்கி பார்க்கணும். பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் யோசிக்க வேண்டும். சூழ்நிலைகளை தாண்டி நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய நெருக்கத்தை தாண்டி நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் பார்க்கும் பொழுது வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே அங்கே எதுவுமே கிடையாது. அங்கே பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை நோக்கி பார்த்த பொழுது எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படிக்கு தேவன் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எல்லா தேசத்தையும், அவன் நடந்து திரிந்த பார்த்த எல்லா இடத்தையும் அவனுக்கு சொந்தமாக கொடுத்தார். அதே போல உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்காமல் பிரச்சனைகளை தாண்டி வரப்போகிற ஆசீர்வாதத்தை பாருங்க. உங்களுடைய தோல்விகளை பார்க்காமல் தோல்விகளை தாண்டி வரப்போகிற வெற்றியை பாருங்க. உங்க பலவீனத்தை பார்க்காமல் பலவீனத்தை தாண்டி வரப்போகிற சுகத்தை பாருங்கள். அதை எங்க பார்க்க முடியும்னா தேவனுடைய வார்த்தை வசனத்துல பார்க்க முடியும். பைபிளில் நீங்கள் படிக்கிற வசனம் எல்லாமே இப்போ இருக்கிற நிலைமையை உங்களுக்கு காட்ட போகிறது கிடையாது. இனிமேல் வரப்போகிற எல்லா பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் அது காட்டும். அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். லுக் as far as you can. உங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ தொலைவில் பார்க்க முடியுமோ அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பொதுவாக நம்முடைய இயல்பு என்னன்னா, இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் இருக்கிற சூழ்நிலை அல்ல, இருக்கும் இடத்திலிருந்து நோக்கி பார்க்க வேண்டும். இருக்கும் இடத்திலிருந்து நாம் தூர பார்க்க வேண்டும். When you lose a lot, God gives you a lot. அதிகம் நீங்கள் இழக்கும் பொழுது தேவன் அதிகமாய் உங்களுக்கு தருகிறார். அவர் தீமை எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறவர். ஆகவே இருக்கும் இடத்தை அல்ல, இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது ஒருவேளை தீமையை போல தெரிந்தாலும் மோசமான சூழ்நிலையை போல தெரிந்தாலும் அவைகளை நன்மையாக மாற்றி உங்கள் கையில் தேவன் தருவார். இன்றைக்கும் நீங்கள் கண்களை ஏறெடுத்து நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. உங்கள் சூழ்நிலை அல்ல, சூழ்நிலை தாண்டி வரப்போகிற தேவ ஆசீர்வாதத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆசீர்வாதத்திற்குள்ள, நன்மைக்குள்ள, கிருபைக்குள்ள, இரக்கத்துக்குள்ள வழி நடத்துவார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.